கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். இந்த ஜூன் மாதம் முதல் தேதியில் அப்பா இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஜூன் மாதத்தில் இந்த வெயிலான நாட்களாக இருந்தாலும் வசனம் சொன்ன பிரகாரம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த போவது கிடையாது. அப்பா உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவ நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வருஷத்தில் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக நன்மையை கண்டடைவீங்க. வருஷத்தின் மத்தியில் அப்பா உங்களை நன்மையை காண பண்ணுகிறவ, உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் அப்பா இந்த மாதத்தில் நிறைவேற்றி தருவா. அப்பாவுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருந்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் நடப்பிப்பதாக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நாம் இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா சாப்டர் 7 verse 9. எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வாக்கியம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். தயவுள்ள கரம், அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சில மொழிபெயர்ப்புகளில் கிரேசியஸ் ஹேண்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் குட் ஹேண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது, தயவுள்ள கரம் அல்லது தயையுள்ள கரம். அங்கே பொது மொழிபெயர்ப்பில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, அருட்கரம், அருள் நிறைந்த கரம், அருட்கரம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்பாவுடைய தயவுள்ள கரம். எஸ்ரா புஸ்தகத்திலையும் நெகேமியா புஸ்தகத்திலையும் இந்த வார்த்தை திரும்ப 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 எழுதப்பட்டுட்டே இருக்கு. எஸ்ரா புஸ்தகத்தில் ஏறக்குறைய 7 முறை இந்த தேவனுடைய கரத்தை குறித்து எழுதப்படுகிறது. சில டிரான்ஸ்லேஷனில் 6, 7 அப்படின்னு வித்தியாசப்படுது. 7 முறை எஸ்ரா புஸ்தகத்தில் 7 முறை இந்த தயவுள்ள கரம் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, அப்பாவுடைய தயவுள்ள கரம் என்ன காரியங்களை இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு செய்ய போகிறது, வரும் நாட்களில் என்ன காரியங்களை அது செய்ய போகிறது, அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் சிரசின் மேலே வந்து இருக்கிறத, அமருகிறத அப்பா உங்களை உணர பண்ணுவார், அதை காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய அந்த குட் ஹேண்டு, அந்த கிரேசியஸ் ஹேண்டு, தயவுள்ள கரம், அந்த அருட்கரம் உங்கள் மேல் இருக்கிறத நீங்கள் உணருவீங்க. உங்கள் கண்களால் அந்த கரம் செய்கிற காரியங்களை, அருட்கரம் செய்கிற காரியங்களை உங்களை கண்களை அப்பா காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, எஸ்ராவுக்கு தேவனுடைய இந்த தயவுள்ள கரம் என்ன காரியங்களை செய்தது? நம்ம இந்த 7 வசனங்களையும் தியானிக்க போறதில்லை, குறிப்பிட்ட 2 காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். அந்த தயவுள்ள கரம், அருட்கரம் எஸ்ராவுக்கு என்ன நன்மைகளை செய்தது, அதுதான் தியானிக்க போறோம். ஒன்று, ஆண்டவருடைய அந்த தயவுள்ள கரம் எஸ்ராவுக்கு 2 நன்மைகளை செய்திருக்கிறது. ஒன்று, ஸ்பிரிச்சுவலா அவருக்கு உதவி செய்து, ஆவிக்குரிய ரீதியில் அவருக்கு உதவி செய்து. அடுத்து பிசிக்கல் லைஃப்லையும் அவருக்கு உதவி செய்து. 2 விதத்தில் எஸ்ராவுக்கு இந்த தேவனுடைய தயவுள்ள கரம், அருட்கரம் அவருக்கு கிருபை பாராட்டுது, காரியங்களை நடப்பிக்குது. அது என்ன, அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். சரியா? வாசிங்க, மீண்டும் ஒரு விசுவாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இப்ப நல்ல கவனிங்க. எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்ப எஸ்ரா உள்ளிட்ட ஒரு குரூப் என்ன செய்றாங்கன்னா, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு
அவங்க இப்போ எருசலேமுக்கு பயணப்படுறாங்க. பல முறை அவங்க சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை அவங்க பல முறை என்ன செஞ்சுட்டே வந்தாங்க, அடுத்தடுத்த குரூப்பாக என்ன செஞ்சுட்டே வந்தாங்க, கொஞ்சம் பேராக திரும்ப திரும்ப கூட்டிகிட்டே வந்தாங்க. இப்போ 7வது அதிகாரத்தில் எஸ்ரா என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போகிறார். இந்த 7வது அதிகாரத்தில் எஸ்ராவுடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, எருசலேமுக்கு ஜேர்னி பண்ணணும். சரியா? இப்ப அந்த நாட்டு ராஜா அர்த்தசஷ்டா என்ன செய்யறாருன்னா, எஸ்ராவுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். என்ன ஆர்டர் கொடுக்கிறார்? 7வது அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்களே. எஸ்ரா சாப்டர் 7 verse 12 and 13. எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இப்ப எஸ்ராவுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக்க, ஆசாரியர்களை கூட்டிக்க, லேவியர்களை அழைச்சிக்க, எருசலேம் தேவாலயத்துக்கு நீ பயணப்பட்டு போகணும். எதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்றாங்க? அதே அதிகாரம் எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். எஸ்ரா சாப்டர் 7 verse 27. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவனுடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எதற்காக இந்த பயணத்தை அந்த ராஜா அனுமதிக்கிறார்னா, ஆலயத்தை அலங்கரிக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க. ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. ராஜா எஸ்ராட்ட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக்க, ஆசாரியர்களையும் சேர்த்துக்க, லேவியர்களையும் அழைச்சிக்க, ஹெல்ப்பராக இருக்கிற நிதனீமியரையும் என்ன செஞ்சுக்க, உன் கூட அழைச்சிக்க, நேராக என்ன செய்யுங்க, ஆலயத்துக்கு போங்க, தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போங்க, ஆலயத்தை அலங்கரிக்கணும். இதுதான் இந்த ஜேர்னியுடைய பர்பஸ். இப்போ எஸ்ரா அங்கிருந்து என்ன செய்கிறார்னா புறப்படுறார். இப்போ ராஜா சொன்னபடியே எஸ்ரா தன்னுடைய இந்த டியூட்டியை செய்கிறார். அப்படி செய்கிறச்ச அடுத்த அதிகாரம் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களேன். இப்போ எஸ்ரா சில நாள் பயணம் பண்ணிட்டார். முதல் மாதம் முதல் தேதியில பயணத்தை துவங்கி சில நாள் பயணம் பண்ணிட்டார். பயணம் பண்ணி அகாவா அப்படிங்கிற ஒரு நதிக்கரைக்கு வர்றாங்க. அகாவா நதிக்கரைனா என்னன்னா, உங்களுக்கு புரியும்படியா சொன்ன எப்படி சொல்றது, பாபிலோனுடைய எல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். பாபிலோன் மிகப்பெரிய பல தேசங்களை கட்டி ஆண்டாங்க. ஆனா அந்த பாபிலோன் அந்த தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லை இந்த அகாவா நதி. அகாவாங்கிறது இந்த யூப்ரட்டிஸ் நதியில போய் கலக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரீம்னு வச்சுக்கிறீங்களே, ஒரு நதி. அது இந்த பாபிலோனுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லை. இந்த அகாவா நதியை தாண்டிட்டா பாபிலோனுடைய எல்லையை எஸ்ரா என்ன செஞ்சிருவாரு, தாண்டிடுவார். இப்ப இதுதான் சிச்சுவேஷன். இப்ப அகாவா நதிக்கரைக்கு வரும்போது என்ன நடக்குது வாசிங்க. 8வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்ரா புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். எஸ்ரா சாப்டர் 8 verse 15. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. நல்ல கவனிங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு புறப்படுறாங்க. ஆலயத்தை அலங்கரிக்கணும், தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்திருக்கணும். ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் கூட வருவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போறதே எதுக்கு தான் போறாங்க, ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா பயணத்துல கொஞ்ச தூரம் போயிட்டாங்க, எல்லா வரைக்கும் போயிட்டாங்க. இப்ப செக் பண்ணா ஒரு ஆசாரியரும் இல்ல, ஒரு லேவியரையும் காணா,
ஒரு நிதனீமியரும் அந்த கூட்டத்தில் கிடையாது. எல்லா ஆர்டினரியான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ராஜாவுடைய கட்டளைய ஃபுல்ஃபில் பண்ண முடியாத, அல்லது இப்படி சொல்லலாமா, ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்கிற அந்த பணியை, ஆலயத்தின் திருப்பணியை முற்றுமுடிய நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். ஆலயத்தை அலங்கரிக்கணும்னா ஆசாரியர்கள் வேணும். லேவியர்கள் தான் உள்ள போய் பணி செய்ய முடியும். எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போயிட முடியாது. சோ லேவி கோத்திரத்தார் வேணும், ஆசாரியர்கள் வேணும், அவங்க தான் பணி செய்யணும். ஆனா இந்த பயணத்துல யாருமே அங்க இல்லை. அதுவும் இது எப்ப ஆண்டவர் எஸ்ராவுக்கு அதை தெரியப்படுத்துறார்னா, அந்த எல்லையை கடக்கும் முன்பாகவே தேவன் அதை தெரியப்படுத்துகிறார். நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு. உன்னுடைய விஷன் ஆலயத்தை அலங்கரிக்க போயிட்டு இருக்க, ஆனா ஆசாரியர்களையே நீ கூட்டிட்டான் போகாம போற. லேவியர்களே உன் கூட துணைக்கு என்ன செய்யல, அவங்க வரல. முதல்ல சரி பண்ணு, அதை செக் பண்ணு. இந்த எல்லையை கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறையை சரி பண்ணு. இல்ல அப்ப ஒரு ஆவிக்குரிய பணியில, ஒரு தரிசனத்துல ஒரு காரியம் ஃபுல்ஃபில் ஆகாம அது குறையா இருக்கு, அதை தேவன் ரிமைண்ட் பண்ணி அதை சரி பண்ண வைக்கிறார். பாருங்க, பாபிலோனுடைய எல்லையை கடக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்ராவுக்கு ஆவியானவர் அதை உள்ள உணர்த்துறார், அதை இன்ட்யூஷனா கொடுக்கிறார். நீ செக் பண்ணு, இந்த விஷயம் சரியா இல்லை, இதை கரெக்ட் பண்ணு, ஆசாரியர்களை கூட்டிக்க, லேவியர்களை கூட்டிக்க, அவங்களை அழைச்சு கொண்டு போ. அப்பதான் இந்த ஜேர்னி, இந்த விஷன் ஃபுல்ஃபில்லுக்கு வரும். அப்ப என்ன அர்த்தம்? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அப்பாவுடைய தயவுள்ள கரம் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவங்களுடைய தரிசனத்தை அவர் ஒரு நாள் குறைவாக விட போறது கிடையாது. அந்த தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகாம தடையா எந்த காரியம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அப்பா சரி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய கடமைகள், அது ஆலயத்தின் திருப்பணி ஆகட்டும், அல்லது பிள்ளைகளை வளர்ப்பதாகட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமாகட்டும், அப்பாவுடைய கரம் உங்க மேல இருக்கு. இந்த ஜூன் மாதத்துல நான் சொல்றேன், இந்த 2026 ஜூன் மாதத்துல நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, அப்பாவுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கு. உங்களுடைய தரிசனத்தை அவர் முற்றுமுடிய நிறைவேற்றி காட்டுகிறத, அந்த நிறைவேற்றத்துக்கு அப்பாவுடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு உதவி செய்கிறத பார்ப்பீங்க. அவருடைய அருட்கரம் உங்க கூட இருந்து அந்த தரிசனத்தை ஃபுல்ஃபில் பண்றதை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் ஊழியர் செய்யறவங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இளம் ஊழியர்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் கலங்காதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு என்ன தோணுதுன்னா, உலகம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பிளேம் பண்ணிட்டே இருக்கும். நீ உன்னுடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, உன்னுடைய விஷனை நீ நிறைவேற்றுவதற்கு இதை செய்யலை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அதை செய்யலை, இதை செய்யலை, நீ சோம்பலா இருக்கிற, நீ அப்படி பண்ற இப்படி பண்ற. இப்போ ஏதாவது செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்யலாம். ஆனால் எந்த விதமான வாசலும் திறந்திருக்காது. எந்த விதமான வாசலும் திறக்கப்படாமல் இருக்கிறப்பவே இந்த உலகம் உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும். நீ இதை செய்யலை, நீ அதை செய்யலை, அதை ஃபுல்ஃபில் பண்ணலை, நீ இதை ஃபுல்ஃபில் பண்ணலை, உன்னுடைய தரிசனம் வீணாக போகுது. ஏன்னா சாத்தான் இதை சொல்லி 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 என்ன பண்ணிகிட்டே இருப்பான், நம்மளை த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாள் கலங்காதீங்க, நான் டிக்ளேர் பண்ணுறேன், அப்பாவுடைய அருட்கரம் உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமையில்தான் இருக்கு. அதரிசனமான தேவனாய் இருக்கிறவர் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எஸ்ரா அவர் சும்மா விடல பாருங்க. அகாவா எல்லையை கடந்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? திரும்ப ஒரு பாதியில என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். ராஜா கேட்பார், நான் உனக்கு என்ன டியூட்டி கொடுத்தேன்? ஆசாரியர், லேவியர், நிதனீமியர் எல்லாரையும் அழைச்சிட்டு போதானா நான் சொன்னேன்? நீ அப்ப எவ்வளவு அசிரத்தையா இந்த வேலையை செஞ்சிருக்க, நீ இந்த வேலைக்கு லாயக்கே இல்லை சொல்லியிருப்பார் தானே. ஆனா எந்த குற்றச்சாட்டுகளும் சுமராதபடிக்கு ஆண்டவர் அந்த எல்லையை கடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க காரியத்தை நடத்துறாரு பாருங்க. நான் சொல்றேன் பிரதர், நீங்க எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அப்பா உங்களை பார்டரை கடக்க விட மாட்டார். இல்ல, ஈசாக்கு எகிப்துக்கு போக நினைச்சார்,
ஆனா ஆண்டவர் பார்டர் என்ன செய்ய விடலை, கடக்க விடலை. இல்லை, அதை போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த இடத்துல இந்த காரியத்தை இந்த தருணத்துல செஞ்சு முடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காலத்துல இந்த காரியம் இதை செஞ்சு முடிக்கணுமே, இதை செய்யாம இருக்கிறோமே அப்படின்னு ஒரு டெட்லைன் இருக்கும் பாருங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த டெட்லைன்ல நீங்க கடக்கிறதுக்கு முன்பாகவே உங்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சிருப்பார். அது என்னவா வேணா இருக்கட்டும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒருவேளை ஊழிய சம்பந்தமா இருக்கலாம், நீங்க கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், யாருக்காவது கொடுத்து தீர்க்க வேண்டிய பணமா இருக்கலாம், அல்லது நீங்க செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியமா இருக்கலாம். இந்த நாட்கள்ல காலேஜில் சீட் வாங்கணும், ஸ்கூல்ல சீட் வாங்கணும், இங்க சேர்க்கணும் அங்க சேர்க்கணும், நிறைய ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர். நான் ஒன்று சொல்றேன், ஒன்று கவலைப்படாதீங்க, டெட்லைனை அப்பா அவங்கள தாண்ட விட போறதில்ல. அதை தாண்டுகிறதுக்கு முன்னாடியே அப்பா அவங்கள கொண்டு அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தயவுள்ள கரம் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், தயவுள்ள கரம் என்ன செய்கிறது? தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்குது. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சரியா? சரி, அடுத்து இரண்டாவது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்ன நன்மையை செய்கிறது? வாசிங்களேன், எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். எஸ்ரா சாப்டர் 7 verse 12. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால். போதும். இப்ப எஸ்ராவை இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிற பணிக்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அந்த ராஜாவுடைய பேர் என்னன்னா அர்த்தசஷ்டா இல்லையா? அர்த்தசஷ்டா. அர்த்தசஷ்டான்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ரெண்டு மீனிங் என்ன? முதலாவது என்னன்னா த சைலன்ஸ் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் மௌனம், ஒளியின் மௌனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தசஷ்டா ரொம்ப மௌனமா இருக்கிற ஒரு மனுஷன். நீங்க அர்த்தசஷ்டான்னு கிடையாது. நீங்க எஸ்தருடைய புஸ்தகத்தில் வாச்சீங்கன்னா இந்த பாபிலோன் ராஜாக்களை என்ன செய்வாங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் யார் அவங்ககிட்ட போய் பேச முடியாது, யார் அவங்களுடைய சந்நிதியில போய் என்ன செய்ய முடியாது, எதையும் கேட்கவோ, அவங்க பெர்மிஷன் கொடுக்கலைன்னா அவங்களுக்கு முன்னாடி கூட வந்து நின்று என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்ப இவங்க எப்போதுமே இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சோ சைலண்ட் இல்ல, இவங்க இது வந்து வெளிச்சத்தினுடைய மௌனம். என்ன கேட்டாலும் மௌனமா இருக்கிற ஒரு ஆளு, நிறைய பேசாத ஒரு மனுஷன். அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? பிரதர், என்னுடைய லைஃப்ல நான் நிறைய ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு பதில் மௌனமாகவே இருக்கு பிரதர். நிறைய விஷயங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், ஆனா சைலண்டா இருக்கு. பரலோகம் நிறைய நேரங்களில் சைலண்டா இருக்கு. எனக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல, எனக்கு நன்மை நடக்கிற மாதிரியே தெரியல, சைலண்டா இருக்கு. சைலன்ஸ் ஆஃப் த லைட். எப்பவுமே சைலண்டா இருக்கிற அர்த்தசஷ்டா இந்த கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா காரியங்களும் அவன்கிட்ட இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்க. அவன் பொண்ணை கொடுக்குறான், பொருளை கொடுக்குறான், ஆடு மாடுகளை கொடுக்குறான், மிருக ஜீவன்களை கொடுக்குறான், எல்லாவற்றையும் கொடுக்குறான் இல்ல. மௌனம் இங்கே கலையுது பாருங்க. தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அர்த்தசஷ்டாவுடைய அந்த மௌனத்தை கலைக்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், இந்த ஜூன் மாதத்துல இத்தனை வருஷம் உங்க லைஃப்ல எதுக்கெல்லாம் தேவன்கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டு அல்லது தேவனிடத்துல விண்ணப்பிச்சு எந்த காரியங்களுக்கெல்லாம் பரலோகம் மௌனமா இருந்துச்சோ, இந்த மாதத்துல பரலோகம் தன்னுடைய மௌனத்தை கலைக்க போகிறது. அது உங்களுக்கு காரியங்களை நடப்பித்து கொடுக்க போகுது. நீங்க கேட்ட காரியங்களை எல்லாம் உங்களுக்கு அது விடுவித்து கொடுக்க போகிறது. நீங்க எது கேட்டீங்களோ அது எல்லாவற்றையும் பரலோகம் உங்களுக்கு அருள் செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதெல்லாம் நீங்க இந்த பிரதர், நான் வந்து எனக்கு வந்து இந்த மேலதிகாரிட்ட இருந்து ஒரு 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 ப்ரமோஷன் வரணும், அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு ஆர்டர் வரணும், கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வரணும், நீண்ட காலமா அது கிடப்புல கிடக்கு, மௌனமா கிடக்கு, எந்த மூமெண்ட்டும் கிடையாது, கல்ல கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு பிரதர் அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ, நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த ஜூன் மாதத்துல எல்லா மௌனத்தையும் கர்த்தர் கலைக்க ஆரம்பிப்பா.
எதெல்லாம் அமைதியா கடந்துச்சோ அது எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லா காரியங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல் அர்த்தம் என்னன்னா, அர்த்தசஷ்டான்னா ஒளியின் வெளிச்சத்தின் மௌனம். அந்த மௌனம் இங்க கலைக்கப்படுது பாருங்க. எஸ்ரா மேல இருந்த அந்த தயவுள்ள கரம் ராஜாவினுடைய மௌனத்தை கலைக்கிறது. ராஜாவினுடைய அமைதியை கலைச்சு அவன்கிட்ட இருந்து காரியங்களை எடுத்து கொடுக்குது. நான் சொல்றேன், உங்களுக்காக தேவன் இந்த வருஷத்துல கோர்ட்டுடைய மௌனத்தை கலைப்பார், அரசாங்கத்தின் மௌனத்தை அவர் கலைப்பார், மனிதர்களுடைய இருதயத்தின் கடினத்தை அவர் கலைப்பார். உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அமைதியா இருந்தாங்கல்ல, அது எல்லாவற்றையும் தேவன் இந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் சரி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல் காரியம், முதல்ல ஆண்டவர் உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய தயவுள்ள கரம் உதவி செய்கிறது. ரெண்டாவது, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற அதே தயவுள்ள கரம் உங்க பிசிக்கல் லைஃப்ல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து தருது. எதெல்லாம் கடப்புல கடந்துச்சோ அது எல்லாவற்றையும் அது டீல் பண்ணுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து ரெண்டாவது அர்த்தம், அர்த்தசஷ்டான்னா என்ன அர்த்தம்னா, fervent to spoil. fervent to spoil அப்படின்னா அழிப்பதில் பேரார்வம் கொள்றவன். fervent to spoilனா அழிக்கிறதுல பேரார்வம் மிக்கவன். இந்த அர்த்தசஷ்டா முதல்ல எப்போதும் மௌனமா இருக்கிறவன் அந்த மௌனத்தை கலைச்சு அவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து தர்றாரு. அடுத்து இவன் எதுல ஆர்வம் கொண்டவன்னா அழிக்கிறதுல ஆர்வம் மிக்கவன். யோசிச்சு பாருங்க, இவன் பல யுத்தங்களை செய்யறவன், பல நாடுகளை பிடிக்கிறவன், இவன் கட்டாத எந்த பட்டணமா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இடிச்சு போடுவான். இவனுக்கு எதெல்லாம் பிடித்தோ இல்லையோ எல்லாவற்றையும் அழிச்சு போடுவான். அழிக்கிறதில் ஆர்வமுடையவன் இந்த அர்த்தசஷ்டா. ஆனா அழிக்கிறதுல ஆர்வமுடைய அதே அர்த்தசஷ்டாவை வச்சு ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு தேவன் கட்டளையை பிறப்பிக்கிறார் பாருங்க. அழிப்பதில் ஆர்வம் கொண்ட அதே அர்த்தசஷ்டாவை கொண்டு ஆலயத்தின் பணிகளை ஏறெடுக்கிறார் பாருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க லைஃப்ல எதெல்லாம் அழிவை கொண்டு வரும்னு நீங்க நினைச்சீங்களோ, பிரதர் இந்த சிக்னஸ் என் வாழ்க்கையை அழிச்சிரும் போல இருக்கு, பிரதர் இந்த மனுஷன் என் வாழ்க்கையை அழிச்சிருவான் போல இருக்கு, பிரதர் இந்த வீக்னஸ் என் லைஃப் அழிச்சிரும் போல இருக்கு, பிரதர் இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கையை அழிச்சிரும் போல இருக்கு, பிரதர் இந்த காரியம், இந்த ஆவிக்குரிய போராட்டம் என் வாழ்க்கையை இல்லாம பண்ணிரும் போல இருக்கு, எதெல்லாம் உங்களை அழிச்சிரும் நீங்க நினைச்சீங்களோ அதை கொண்டே தேவன் உங்க வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறார். இந்த மாதத்துல நான் டிக்ளேர் பண்றேன், அப்பாவுடைய தயவுள்ள கரம் எதெல்லாம் உங்களை அழிவை நோக்கி நடத்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை கொண்டே தேவன் உங்களை அலங்காரமாய் சிங்காரமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அழிக்கிறவனை வச்சு அலங்கரிக்கிறார் பாருங்க. எதெல்லாம் எஸ்ரா கேட்கிறானோ, அந்த வசனம் சொல்லுது 27, 28 நீங்க வாச்சீங்கன்னா, எதுவெல்லாம் எது தேவையோ அதுவெல்லாம் கொடுக்கப்படணும், அப்படிதான் உத்தரவு போடப்படுது. எது தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்படணும். எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 23 சொல்லுது, எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கொடுக்கப்படணும். வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா chapter 7 verse 23. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். வசனம் சொல்லுது, எதுவெல்லாம் தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்பட கடவுது. ராஜா உத்தரவு போடுறான் இல்ல, எதுவெல்லாம் தேவையோ. அழிக்கிறவன்ட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது பாருங்க, எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்பட கடவுது. நான் சொல்றேன், இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கு, நீங்க கொடுத்து தீர்க்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கு, உங்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு எதுவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கட்டளை இடுகிறார். அவருடைய தயவுள்ள கரம் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பாவுடைய தயவுள்ள கரம் உங்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. உங்க எல்லைகளில் எதெல்லாம் மௌனமாய் கடப்புல கடந்துச்சோ அது எல்லாவற்றையும் அப்பா இந்த மாதத்தில் அவருடைய தயவுள்ள கரத்தினால டீல் பண்ணுவா. அவருடைய தயவுள்ள கரம் இந்த மாதத்துல உங்களை எதெல்லாம் அழிவின் பாதையில நடத்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதை கொண்டே, அந்த விஷயத்தை கொண்டே உங்க வாழ்க்கையை அவர் அலங்கரிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் பாதத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. மனதார இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தில் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், காலேஜில் சீட் வாங்கணும். நிறைய தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. இவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாம் கொடுக்கப்படுவதாகன்னு சொல்லுகிறோம். அது எல்லாம் கொடுக்கப்படுவதாகன்னு சொல்லுகிறோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவை வருவதற்கு முன்பாகவே கரத்தில் அதை கொடுப்பீராக. எஸ்ராவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளுக்காக பரலோகம் உத்தரவு பிறப்பித்ததுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுடைய தரிசனம் ஒன்று குறைவுபடுவதில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் நிறைவேற்றி முடிக்கிறீங்க ஆண்டவரே. நான் மனதார சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மௌனமாக கடந்துச்சோ, நீண்ட கால கடப்பில் கடந்துச்சோ, அது எல்லாவற்றையும் நீங்கள் டீல் பண்ணுறீங்க. இவங்க பொருளாதாரத்தில், இவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில், இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இவங்க படிப்பில், இவங்க ஊழியத்தில் நீண்ட காலமாக கடப்பில் கடந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ரெஸ்பான்ஸுக்குள்ள வர ஆரம்பிக்க ஆண்டவரே. அதுக்கு பரலோகம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுக்கறது நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சரை கொடுக்கறது நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். அது எல்லாவற்றின் முடிவும் நலமானதாய் முடிகிறது நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. இவங்க எல்லையை கடக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்து முடிக்கிறேன் நான் டிக்ளேர் பண்றேன். மனதார சொல்லி நான் பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. இவங்களுக்கு நேரா எதெல்லாம் அழிவுக்கு நேரா இவங்களை நடத்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அலங்கரிப்பாய் மாறுகிறதுன்னு நான் சொல்லுகிறேன்ப்பா. அது எல்லாம் இவர்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிற காரியமாய் மாறுகிறதுன்னு சொல்றேன். பொருளாதாரத்தில் இவங்க ஏராள கடன் வாங்கி இருக்கலாம், கடன்ல அழிஞ்சு போயிருவேன்னு நினைக்கலாம். அந்த பொருளாதாரமே உங்க பிள்ளைகளுடைய அலங்கரிப்பாய் மாறப்போகிறது. இந்த பலவீனத்துல நான் அழிய போறேன்னு நினைச்சிருக்கலாம், அந்த பலவீனத்துல உங்க பலன் பூரணமாய் விளங்க போகிறது. இந்த மனுஷனை அழிச்சிருவான்னு நினைச்சிருக்கலாம், அதே மனுஷனை கொண்டு தேவன் நீங்க இவர்களுக்கு உதவி செய்ய போகிறீர் ஐயா. பட்சிக்கிறவர்களிடத்திலிருந்தே பட்சணத்தை எடுத்து தருகிறவர். அப்படி சொல்லி நீங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ற தயவுக்காக நான் நன்றி சொல்றேன். இந்த ஜூன் மாதத்துல தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். பணம் இவங்க கேட்கறதுக்கு மேலாக கொடுக்கப்படுவதாகன்னு சொல்லுகிறோம். இந்த நாட்கள்ல கால சூழ்நிலைகள் ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. உங்க செட்டைகளுக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்க தயவுள்ள கரம், உங்களுடைய அருட்கரம் உங்க பிள்ளைகள் மேல இருப்பதாக. எஸ்ராவின் மேல, நெகேமியாவின் மேல இருந்த அதே அருட்கரம் உங்க பிள்ளைகள் மேல இருப்பதாக. அப்படி சொல்லி நாங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபங்களுக்கு வார்த்தைகளுக்கும் ஆண்டவராக இயேசு உடைய 2 கரங்களையும், உடைய அருட்கரங்களை இவர்களுக்கு நேராக ஏறெடுத்து, உடைய தயவுள்ள கரங்களை இவர்களுக்கு நேராக ஏறெடுத்து, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரே உங்க வாயை திறந்து எங்க ஜெபத்துக்கு ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.